எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பதிவில் எங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். எங்களோட தனிப்பட்ட கணிப்பு மற்றும் கருத்தையும் ஷேர் பண்ண போகிறோம். ப்ளஸ் மிக முக்கியமான ஹிண்ட்ஸையும் தரோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. யூஜிடிஆர்பி தேர்வுக்கான அறிவிப்பு, அதாவது பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாக போகுது. அதற்கான எக்ஸாமினேஷனும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதே சமயம் காமன் டெண்டட் தேர்வுக்கான அறிவிப்பும் வெளியாக போகுது. அதற்கான எக்ஸாமினேஷனும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் பாஸ்ட் எஸ்ஜிடி எக்ஸாமினேஷன், செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான அப்டேட்ஸ் எல்லாமே நமக்கு வந்துகிட்டு இருக்குது. எஸ்ஜிடி வந்தால் வரலாம், வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பிஇஓ 2026 அறிவிப்பு மற்றும் தேர்வு அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். அன்எக்ஸ்பெக்டட் நோட்டிஃபிகேஷனாக அமையலாம். இந்த 3 தேர்வு படிக்கிறவங்க எந்தவித உங்களுடைய ப்ராசஸில் எந்தவித ஸ்லோ வேணாம், ஆனால் சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அஸ் பிரதர் சிஸ்டருக்கு சொல்வது போன்ற சொல்கிறோங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபினான்ஸில் எனக்கு வந்து சேலரி இல்லை, நான் கொஞ்சம் ஃபினான்ஸில் கொஞ்சம் வீக்காக இருக்கேன் அப்படின்னா, யூஜிடிஆர்பி படிக்கிறவங்க உங்கள்கிட்ட டெட் சர்டிஃபிகேட் இருக்கும். அதை வச்சு நியர் ஸ்கூலில் வேலைக்கு எழுதி போடுங்க. டெட் இருக்குது, ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, நீட்டாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலைக்கு போயிட்டு உங்களுக்கான ஒரு சேலரி கிடைக்கும். நம்மளும் படித்த மாதிரி ஆயிடுச்சு, படிப்பு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இதே போல தான் மோஸ்ட் ஆஃப் த பேர் பாஸ் பண்ணுறதால இதே போல தான். இது மாதிரி ப்ரைவேட் ஸ்கூலில் இருப்பாங்க, பிடிஎஸ்என் பிஆர்டியே சைடு பை சைடு படிப்பாங்க, நீட்டாக போஸ்டிங் வாங்குவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. இதுதான் உண்மை. அறிவிப்பு வருமா வராதான்னா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களாம் நீட்டாக படித்து பாஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு ஆஸ்பிரண்டாக இருந்தனால சொல்கிறேன் நான். ஓகே, அதனால் நமக்கு பிளானர் 2000 ஒரு ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்ல போனால் 2027 பிளானரில் இருக்கிறது நமக்கு மிக முக்கிய நியமன தேர்வு பிடி அசிஸ்டன்ட் தான். அது எப்படிங்க வராமல் இருக்கும்? அதே போல் 2025 பிஇஓ எந்த தேர்வும் பெண்டிங் போட மாட்டாங்க. 2027 அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும் பிஇஓ அறிவிப்பு. மற்றும் வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் காமன் டேட் முன்ன பின்னா இருக்கலாம், ஆனால் தேர்வுகள் கண்டக்ட் பண்ணிடுவாங்க, ரிசல்ட் போட்டு விட்டுருவாங்க. 2026 நமக்கு அதே சிலபஸ் தான், அதே பாடத்திட்டம் தான், அதே போன்று அதே புத்தகங்கள் தான். நீட்டாக பாஸ் பண்ணிடலாம். அடுத்த வருடம்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளி புத்தகங்கள் மாறுவதற்கு அதிக அளவிலான வாய்ப்புகள் உண்டு. சிலபஸ் மாறுறதுக்கும் அதிக அளவிலான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பாஸ் மதிப்பெண்கள் குறைஞ்சிருக்கிறனால நியமன தேர்வுகளுக்கான சிலபஸ் கொஞ்சம் டஃப் பண்ணலாம், கட் ஆஃப் அதிகமாகலாம். நீட்டாக 2026 நீங்கள் போஸ்டிங் வாங்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இது போல் ஒரு பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீட்டாக பேட்ச்சில் ஜாயின் பண்ணிவிட்டு பேட்ச் ஒர்க் நீட்டாக அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கணும். டெய்லி 4 to 5 ஹவர்ஸ். நான் இப்போ டிஎன்டெட் படிக்கிறேன், ரைட், ஓகே, நான் ஒரு பேட்ச்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன். யூஜிடிஆர்பி படிக்கிறேன், நான் ஒரு பேட்ச்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன். டிஆர்பி பியூவில் படிக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது நாங்கள் இதே ஃபீல்டில் 5 வருடமாக இருக்கிறவங்க எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். வெற்றி பெறுவர்கள் என்ன பண்ணுறாங்க மட்டும் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ரைட்டுங்களா? இது மாதிரி ஒரு பேட்ச்சில் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிட்டு காலையில் நைட்டு நம்ம படிக்கணும். மீதி நேரம் ஒர்க்கு போங்க. நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தாங்க இருக்கிறோம். ரைட்டுங்களா? நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதுதான் நமக்கான படமும் அதுதான். ரைட்டுங்களா? அதனால் நம்ம ஒரு என்ன டச்சிலே இருப்போம். நீட்டாக பாஸ் பண்ணிடலாம். புரியுதுங்களா? ஸோ அறிவிப்புகளுக்கெல்லாம் வெயிட் பண்ணிருக்காதீங்க. அறிவிப்புகள் வந்த பிறகுலாம் பாஸ் பண்ணுறதா இட்ஸ் கோயிங் டு பிக்கஸ்ட் டாஸ்க். அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் இப்போ படிச்சிங்க அப்படின்னா தேர்வு அறிவிப்பு நமக்கு அடுத்த மாதமோ இல்லை இந்த மாதம் இறுதி வந்தால் அறிவிப்பு முன்னாடியே நீங்கள் படித்து வச்சிருப்பீங்க. உறுதியாக வெற்றி பெற அளவுக்கு இருக்கும். ஏன்னா 3 மாதம் என்பது யூஜிடிஆர்பி வெற்றி பெறுவது அப்படிங்கிறது வந்து அதுக்கான ஒரு சாத்தியம் என்பது ரொம்ப குறைவு தான். ஏன்னா கரெக்டாக 12 மாதம் தான் இருக்குது. சரி, 3 மாதம் என்றால் 12 வாரம் தான். எல்லா மேஜருக்கும் 10 யூனிட் தான். அந்த 10 யூனிட் 10 வாரம் என்றாலும் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி 1 வாரம் போட்டாலும் எப்படி கரெக்டாக 3 மாதத்தில் உட்காந்து படிக்கிறது? ஆனால் 1 வருடம் படிக்கிறவங்க நீட்டாக பாஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? அந்த அறிவிப்புகள் தள்ளி போகிறதும் உங்களுக்கு நல்லது தான். சரிங்களா? ஏன்னா இந்த அறிவிப்பு விட்டால் அடுத்த அறிவிப்பு எப்போன்னு நமக்கு தெரியல. சரிங்களா? அதனால் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்மகிட்ட இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்பிள் கூட டெட் ஒருத்தர் பாஸ் பண்ணாருங்க. அவர் வந்து வேலையில் இருக்காங்க, அவங்களுக்கான கம்ப்ளீட் ஒர்க்கு டெய்லி 4 to 5 ஹவர்ஸ் படித்தாங்க, நீட்டாக பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம தரப்பிலிருந்து பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்டெட்கான ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் ஜஸ்ட் 249 மட்டும் தான் போட்டிருக்கிறோம். நாங்கள் தர ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் அவ்வளோதாங்க. நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள், நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை பாருங்கள், உங்களுடைய ஜாப் பாருங்கள். நீங்கள் ஃப்ரீ டைமில் வாரம் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துருவோம் ஆஸ் பர் சிலபஸ். நாங்கள் தரதை மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதாங்க. சிம்பிளுங்க. நம்ம தர ஸ்டடி மெட்டீரியல்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் படித்து டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு டெஸ்ட் சீரிஸும் ப்ரெப் பண்ணி 249 ரூபா. நீங்கள் படித்த மாதிரியே இருக்காது. சரிங்களா? உட்காந்து படித்த மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் இருக்காது, ஆனால் படித்து முடிச்சிருப்போம். அறிவிப்பு வந்த பிறகு இப்போ பாருங்கள், 1 மார்க்கில் போச்சு, 2 மார்க்கில் போச்சு, பாஸ் மதிப்பெண்கள் குறைப்பாங்களா? அடுத்த அறிவிப்பு எப்போ? அது மாதிரி வெயிட் பண்ணிட்டு போகிறீங்களா? இல்லை 2027 வெற்றி பெற்று பாஸ் பண்ணிட்டு போகிறீங்களா? யூஜிடிஆர்பி அதே போல தான். இந்த யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பிலாம் நமக்கு நீண்ட நாள் ப்ரிப்பரேஷன் வேணுங்க. அதுதாங்க உண்மை. ஆனால் அறிவிப்பு முன்னாடி ஒரு 6 மந்த்ஸில் வெற்றி பெறவர்களும் இருக்கிறாங்க. அதுக்கு கம்ப்ளீட் ஃபுல் ஹார்ட் ஒர்க் இருக்கணும், ஃபுல் ஸ்மார்ட் ஒர்க் இருக்கணும். இப்போ நீங்கள் வர இருக்கிற பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி வெற்றி பெறணும்னா ஒரு 2-3 டெஸ்ட் வச்சு போட்டு பாருங்கள், போட்டு வைங்க. வீட்டில் சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் யூஜிடிஆர்பி படிக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் மீன்ஸ் நமக்கு யார் எதுவும் பண்ண வேணாம், நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ண மாதிரி தான் போதும். சரிங்களா? ஸோ யூஜிடிஆர்பிக்கான ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் 299 ரூபா தான். நம்ம பேட்ச் நீட்டாக இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம தர ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெஃபரன்ஸ் புக் கண்டிப்பாக தேவை, அது என்னங்கிறத நம்மளும் சொல்லிடுவோம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் கீ மெட்டீரியலும் கொடுத்துருவோம். மெயின்லி டெஸ்ட் பேட்ச் தான். அந்த மெட்டீரியல்ஸ்லாம் கன்சிடர்ஸ் ஃப்ரீ தான். யூஜிடிஆர்பி நீங்கள் 299 ரூபா பே பண்ணிங்கன்னா டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கன்சிடர்ஸ் ஃப்ரீ, அவ்வளோதான். டிஆர்பி பிஓ பொறுத்த வரைக்கும் யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பிஓவும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளால் எதுவுமே கெஸ் பண்ண முடியாதுங்க. டிஆர்பி பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே கெஸ் பண்ண முடியாது. டப்புன்னு பிஓ போட்டாலும் போட்டு விட்டுருவாங்க.
இல்ல சார் யூஜிடிஆர்பி தானே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ 2025 டிஎன்டெட் வரும்னு எதிர்பார்த்தோமா? அதே மாரி தான். சரி எஸ்ஜிடி வருமா வராதான்னு சொல்லிட்டு இருப்போம். எஸ்ஜிடி போட்டு விட்டுருவாங்க. ஆனா 2022 இந்த டிஎன்டெட், யூஜிடிஆர்பி, பிஇஓ இருக்கும். அதனால தான் அதுக்கான பேட்ச் மட்டும் போட்டுருக்கிறோம். எஸ்ஜிடி போடல. அதுக்கான இன்னும் எப்படி சொல்றதுனா, அது ஒரு ஃபீல் ஆகும். வர மாரி ஃபீல் ஆகும். வந்தா கண்டிப்பா அப்டேட் பண்ணிருவோம். எஸ்ஜிடிக்கான ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணணும். பட் அதுக்கான ஒரு சில அப்டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதே சமயம் டிஎன்டெட், யூஜிடிஆர்பி, பிஇஓ அறிவிப்பு வெளியாகணும். அதற்கான கோரிக்கையும் தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டு தான் இருப்போம். ஏன்னா நம்ம தரப்புல வெளியிடுங்க அப்படிங்கிறப்போ அது ஒரு இது நல்லாயிருக்கும் தேர்வர்கள் சார்பாக. எப்படி சார் ஜாயின் பண்ணுறது அப்படின்னா ஜிபே ஃபோன்பே டு 8778963630. நீட்டாக இது மாதிரி ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கங்க. சைடு பை சைடு காலையில் ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கிறோமா, ஒரு 8 மணி வரைக்கும் படிக்கிறோமா, நைட் அதே போல் தான் ஒர்க்லேருந்து ஒரு 6 மணிக்கு வரோமா, படிக்க ஆரம்பிக்கிறோமா, ஒரு 10, 11, 12 வரைக்கும் படிக்கிறோமா, நடுவில் நம்முடைய ஒர்க்கும் பார்த்துக்குறோமா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையும் பார்த்துக்குறோமா, நீட்டாக போகுங்க லைஃபு. சரிங்களா? ஸோ ஜிபேஆர் ஃபோன்பே டு 8778963630 அண்ட் சென்ட் ஸ்க்ரீன்ஷாட் டு வாட்ஸ்அப் 8525049011. உங்களுக்கு என்ன தகவல் வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 8525049011. அதே போல் நம்மளுடைய அகாடமி ஸ்கேனரும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். யூஜிடிஆர்பி படிக்கிறவங்க பிஓவும் படிங்க. 2 பேட்ச் வேணுங்கிறவங்களுக்கு நம்ம அட்மிட் 8525049011 அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு குறைந்த கட்டணமே செய்து தருவாங்க. சரிங்களா? அதே போன்று ஜிபேஆர் ஃபோன்பே இதுதான் நம்முடைய ஜிபே நம்பர் இதுதான். அது எனக்கு வந்து டிஎன்டெட்டும் வேணும் சார், பிஓவும் வேணும், 2 பேட்ச் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் செய்து தருவாங்க. இல்லை சார் என்கிட்ட இவ்வளோ தான் அமௌண்ட் இருக்குது, நான் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிப்பாங்க. அமௌண்ட்டுக்காக கிடையாதுங்க. இது ஒரு ஸ்டூடெண்ட் சப்போர்ட் தான். இட்ஸ் லைக் ஒரு ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டுக்காக தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கான ஒரு சப்போர்ட் நாங்கள் தரோம், நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஆல்ரெடி நம்மகிட்ட படித்து லாட்ஸ் ஆஃப் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ யூஜிடிஆர்பிலாம் பார்த்தீங்க அப்படின்னா 1000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் த பேர் நம்ம டிஎன்டெட் படித்து பாஸ் பண்ணவங்க தான். இதுதான் நம்மளோட யூஜிடிஆர்பி பேட்ச். இத்தனை பேர் படிக்கிறாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பேர் நம்ம டிஎன்டெட் படித்து பாஸ் பண்ணவங்க தான். இது ஒரு ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம். மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருந்தால் கண்டிப்பாக இவ்வளோ குறைந்த கட்டணத்தில் பண்ண முடியாது. ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நம்மளுடைய டிஎன்டெட் பேட்சுங்க. நம்ம தர ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. முடிஞ்சால் மனப்பாடம் கூட பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒர்க்கை பாருங்கள், சைடு பை சைடு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அறிவிப்பு வந்தால் கம்ப்ளீட்லி இறங்கிடுங்க. இதுதாங்க சரியான ஒரு முறை. இதுதான் வந்து இப்படி தான் வெற்றி பெறுறாங்க. வெற்றி பெற்று கொண்டுள்ளனர். சரிங்களா? இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. அறிவிப்பு வருமா அதெல்லாம் கவலையே படக்கூடாதுங்க. சரி இப்போ அறிவிப்பு வந்துருச்சு, படிச்சிட்டாங்களா? இல்லை. ஆனால் நமக்கு தெரிஞ்சு நிறைய பேர் படித்து வச்சுருக்கிறாங்கங்க. யூஜிடிஆர்பிக்கு வந்துச்சுன்னா டப்புன்னு வேலையை வாங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. இது நம்மளுடைய பிஇஓ பேட்ச்சு. நீட்டாக படித்து வச்சுருக்கிறாங்க. பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன் வரலன்னு இருப்பாங்க. படிச்சிங்களாப்பா? இல்லைங்க படிக்கலைங்க, அறிவிப்பு வரும்னு பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம பசங்களாம் படிச்சுட்டாங்க. அறிவிப்பு வந்தால் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் போஸ்டிங் வாங்கிடுவாங்க. புரியுதுங்களா? அதுதான் அறிவிப்பு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணால் தான் வெற்றி பெறணும். அதுதான் நம்மளுடைய இது. இப்போ டிஎன்பிசி குரூப்புன்னு இப்போலேருந்தே படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன் அறிவிப்பு வந்த பிறகு படிக்கலாமே? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அறிவிப்பு வந்த பிறகு அது படிக்கிறதுக்கான டைம் கிடையாது, டெஸ்ட் சீரிஸ் போகிறதுக்கான டைம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம அறிவிப்புங்கிறோம். அறிவிப்புக்கு நம்ம படிச்சிட்டோமா? அறிவிப்பு வந்து என்ன பண்ணுறது? நம்ம படித்தோமா, நம்ம பாஸ் பண்ணுறோமா? அதுதாங்க முக்கியம். இப்போ யூஜிடிஆர்பிக்காக நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க. அறிவிப்பு வந்துடட்டும். அப்போ நமக்கு ஒரு கெத்து இருக்கும் பாருங்கள், நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. கம்ப்ளீட்லி இல்லைனாலும் நீங்கள் பாதி படித்து வச்சுருந்தா கூட உங்களுக்கு அது பெனிஃபிட் தானே. சரிங்களா? ஸோ டிஆர்பிங்கிற ஒரு போர்டு இருக்குது. தேர்வு கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க, ரிசல்ட் கொடுக்க தான் போகிறாங்க. நம்ம பாஸ் ஆகுறோமாங்கிறது தான் முக்கியம். இந்த இடத்துல நம்ம என்ன எனக்கு அந்த ஃபீல் புரியுது. நம்ம என்னன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. உடல் ரீதியாக மட்டும் இல்லை, மன ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் முக்கியம். தேர்வு வரப்போகுது, அதை நம்ம எதிர்கொள்ளணும். அது போர் மாதிரி தாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு போர் மாதிரி தான். இத்தனை 1000 பேர் வந்து போட்டி போட போகிறாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம ரெடியாக இருக்கணுங்க. நாளைக்கு இன்னைக்கு வந்து இது போருக்கு வந்து பயிற்சி எடுக்கிறவங்கள இப்படி தொடர்ந்து 6 மாதமாக 1 வருடமாக பயிற்சி எடுக்கிறவங்க இப்படி. ஆனால் எடுத்துருக்கணும். காலங்கள் அது இன்னொன்று இருக்குது. 1 வருடம் ப்ரிப்பேர் பண்ண, 2 வருடம் அதெல்லாம் மேட்டர் இல்லைங்க. அதெல்லாம் மேட்டர் இல்லை. எப்படி அந்த குவாலிட்டி யூஸ் பண்ணீங்க, அது எப்படி அந்த குவாலிட்டி ஆஃப் டைமை யூஸ் பண்ணோம், அதுதான் முக்கியம். நீங்கள் பாருங்கள், சிம்பிளுங்க. இது மாதிரி ஒரு பேட்ச் 2, 3 பேட்ச் போட்டு விடுங்க. சரிங்களா? காலையில் நைட்டு பிட்வீன் அஃபிஷியல் ஹவர்ஸ் ஒர்க் பார்க்குறோம், ஃபேமிலி பார்க்குறோம். ஃபேமிலியும் நல்லா போகும், லைஃப்பும் நல்லா போகும், நமக்கான சேலரியும் இருக்கும், நீட்டாக ஸ்மூத்தாக இருக்கும். அவ்வளோதாங்க, சிம்பிள். சரிங்களா? அஸ் அ பிரதர் சிஸ்டருக்கு சொல்கிறது போல் சொல்கிறோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூங்க.